அண்மைச் செய்தி. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலைக்குள் மோன்தா புயலாக வலுப்பெறுகிறது. நாளைக்குள் புயலாக உருவாகும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று உருவாவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தோராயமாக சென்னைக்கு 790 கிலோமீட்டர் தொலைவுல கிழக்கு தென்கிழக்கு திசையில வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கிறது. இது இன்னும் இன்று மாலை நேரத்துக்குள்ளாக புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக புயலாக 27ஆம் தேதி காலை வாக்கில் உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்த சூழல்ல தற்பொழுது முன்கூட்டிய எதிர்பார்க்கப்பட்ட நேரத்திற்கு முன்னதாகவே புயல் உருவாவதற்கான சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தோராயமாக 700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சூழல்ல அதனுடைய வலு சற்று அதிகரிப்பதற்கு மேலும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதனால இந்த போன்ற ஒரு காரணி அமைந்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இது புயலாக இன்று மாலை உருவானதுக்கு பிறகு தொடர்ந்து அது நகரக்கூடிய திசையில மாற்றம் ஏற்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வருது. இது புயலாக இன்று மாலை வலுப்பெற்றதுக்கு பிறகாக வடமேற்கு திசையில ஆந்திராவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்தில் தீவிர புயலாக வலுப்பெற்றதுக்கு பின்னர் அதனுடைய திசையில மேலும் மாற்றம் ஏற்பட்டு வடக்கு வடமேற்கு திசையில நகரும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக புயலினுடைய வலு மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள், அதாவது தீவிர புயலாக வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது முன்கூட்டிய புயலாக வலுவடைவதனால அது மேலும் தீவிர புயல் என்ற நிலையை தாண்டி வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் வானிலை ஆய்வு மையம் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல தமிழ்நாட்டிற்கு மழைக்கான வாய்ப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பட்டியல் அடிப்படையில் தற்போது வரையிலும் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்வரும் வானிலை கணிப்புகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மழைக்கான மாற்றங்கள் பின் தெரிய வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல 27ஆம் தேதி தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களுக்கு மிகுந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. அந்த மாவட்டத்துக்கான எச்சரிக்கை தற்போது வரையிலும் தொடர்கிறது. தொடர்ந்து இது புயலாக வலுப்பெறக்கூடிய சூழல்ல முன்கூட்டியே தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளை தோராயமாக ஒரு 450 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளாக நெருங்கும் பட்சத்தில் காற்றினுடைய போக்கினால் உருவாகக்கூடிய மலைமேக கூட்டங்கள் கடலோர மாவட்டங்கள்ல, அதுவும் குறிப்பாக விழுப்புரத்துக்கு மேல இருக்கக்கூடிய வடகடலோர மாவட்டங்கள் மீது மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான சாதகமான சூழல் உருவாகும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழல்ல புயல் இன்று மாலையே உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்புகள்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.